ஓகே. ஏற்கனவே கூறியதை நான் மீண்டும் முறை உங்களுக்கு அறிய தருகிறேன். சூரியனுடைய இயக்கம் அந்த 8 வடிவமை ஆட்டுகிறது. சந்திரனானது 12 வடிவத்தை ஆட்டுகிறது. அதே போன்று எங்களுக்கு நாங்கள் அதை ஒட்டு நோக்கி ஆராய்வோமானால் இந்த மையத்தை பற்றி சுற்றி சுழல்கின்ற இந்த கருத்தை நாங்கள் அந்த உபகரணத்தின் மூலம் விளங்கினோம். அதே கருத்தை தான் நாங்கள் எங்களுடைய இந்த முதலாவது வானப்பகுதி ஒரு நீர் தொட்டிக்கு நாங்கள் ஒப்பிடுகின்றோம். அந்த நீர் தொட்டியின் உள்ளே நாங்கள் ஒரு நீர் குமிழிகளை ஏற்படுத்தி ஒரு சுழற்சியை ஏற்படுத்துவோமானால் அது சீரான வகம் ஒமேகாவிலே சுழன்று கொண்டிருக்கும். அந்த ஒமேகாவிலே இருந்து சுழல்கின்ற போது நாங்கள் எந்த இடத்திலே தனது ஒரு விரலை குத்தி ஒரு விரலை வைத்தோமானால் அந்த சுழற்சியானது அந்த விரலை சுற்றி நகர்வது போன்று தெரியும். அது எந்த படத்திலே பாருங்கள். அந்த எந்த இடத்திலே நாங்கள் குத்து கொண்டோமோ, எந்த படத்திலே நாங்கள் அந்த ஒரு பேனையை அந்த நீர்த்துளியில் வைக்கின்றோமோ அதை சுற்றி நகர்வது போன்று தெரியும். அந்த விடயத்தை தான் நாங்கள் இங்கே காணுகின்றோம். அதாவது தென் துருவத்திலே இருக்கின்ற வட துருவத்திலே இருக்கின்ற ஒரு புள்ளி அந்த நட்சத்திரத்தை சுற்றி முழு நட்சத்திர கூட்டங்களும் நகர்வதாக தற்போது அவதானித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் இந்த படத்தில் உபகரணத்திலே பாருங்கள். இது புவியானது. இந்த புவியிலிருந்து நாங்கள் வட துருவத்தை நோக்கி பார்ப்போமானால் இந்த நட்சத்திரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை நோக்கி முழு கோள்கள் நட்சத்திரங்கள் அத்தனையும் இந்த புள்ளியை மையமாக கொண்டு சுழல்வதாக தற்போது அவதானித்திருக்கின்றார்கள். வட துருவத்திலே இருந்து நாங்கள் புவியின் வடதுருவத்திலே இருந்து அவதானிப்போமானால் இந்த நட்சத்திரம் அது சிறுகரடி என்ற நட்சத்திரத்தை மையமாக கொண்டு அந்த நட்சத்திர கூட்டங்களும் அந்த கோள்களும் சுழல்வதாக காணுகின்றார்கள். அதே போன்று தென் துருவத்திலே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் அந்த தென் துருவத்திலே உள்ள அந்த சிலுவை தொகுதியின் நட்சத்திரத்தை நோக்கி அந்த நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த உடுத்தொகுதிகள் அத்தனையும் அதை சுற்றி சுழல்வதாக கணித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், எங்கள் நீர்த்தொட்டி பரிசோதனை போன்று அது எந்த இடத்திலே நாங்கள் குத்தி அது வைக்கின்றோமோ அந்த இடம் பற்றி சுழல்வதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் இன்னும் எங்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. இந்த பரிசோதனையில் ஒரு மையம் பற்றி சுழல்கின்ற இடத்திலிருந்து ஏனைய எந்த இடத்திலே வைத்து நாங்கள் அவதானித்தாலும் அந்த இடத்தை பற்றி சுழல்வதையாகவே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் எங்களுக்கு இன்னும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம், சூரியனை பற்றி சூரிய மைய கொள்கையோ புவியை பற்றி புவிமைய கொள்கையோ அத்தனையும் ஆய்வு பிரச்சனையின் ஆராயப்பட வேண்டும். அது ஒரு பிழையான கருத்து என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம். அந்த ஆராய்வதன் மூலமாக நீங்கள் கண்டு இந்த விடயத்தை ஒரு மையம் பற்றி சுழல்கின்ற அந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கலாம். இப்போது நாங்கள் முன்னைய கொள்கைகளின் ஆய்வு பிரச்சனையை காணிப்போம். முதலாவதாக சூரிய மைய கொள்கை, நியூட்டனின் சூரிய மைய கொள்கை. அதற்கு முன்னால் வரையப்பட்ட அகில மைய சூரிய மைய கொள்கை கொப்பர்னிக்கஸ் என்பவரினால் முன்வைக்கப்பட்ட அந்த கொள்கைக்கான காரணம் சூரியனை மையமாக கொண்டு ஏனைய உடுத்தொகுதிகள் ஏனைய கோள்கள் அத்தனையும் சுற்றுவதாக முன்மொழிந்திருக்கின்றார். அந்த கொள்கையிலே வருகின்ற சில பிரச்சனைகளை சில ஆய்வு பிரச்சனைகளை காணிப்போம். அதான் நான் ஏற்கனவே கூறிய இயங்குகின்ற சூரிய குடும்பமானது இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அது உண்மையான வகத்தை காண முடியாது. காரணம் புவியானது இயங்குகின்றது. புவியை ஓய்வில் இருந்த வண்ணம் நாங்கள் பார்க்கின்றோம். புவியை ஓய்க்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே ஏனைய கோள்கள் சந்திரன் சூரியன் அத்தனையுடைய உபகங்களையும் நாங்கள் பூச்சியத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே அவர்கள் நாங்கள் அவரால் முன்வைக்கப்பட்ட அந்த சூரிய மைய கொள்கை ஒரு தளம் சார்ந்த ஒரு தோற்ற இயக்கத்தை அவர் கூறியிருக்கின்றார் என்ற கருத்தை நாங்கள் இந்த படத்தினூடாக வழங்கலாம். அதை இன்னும் விரிவாக பார்க்குமாக இருந்தால் சூரியனை ஓய்வு நிலையில் இருக்கின்ற போது புவியானது ஒரு அதே தளத்தில் எக்ஸெட் தளத்திலே இயங்குகின்றது. அது ஒரு வட்டத்தை ஆற்றுகிறது வருடம் முழுக்க என்று கருதினால் அந்த புவியை ஓய்வில் இருக்கின்ற எங்களுக்கு அதே தளத்திலே சூரியனானது புவியை சுற்றி வர வேண்டும். ஆனால் அவ்வாறான நிகழ்வு
நாங்கள் வருடம் முழுக்க புவியிலே இருந்து கிழக்கு பக்கமாக இருந்து மேற்கு பக்கமாக அசையக்கூடிய நிலையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவதானிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. ஆகவே அங்கேயும் ஆய்வு பிரச்சனை இருப்பதாக நான் கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை புவியானது சூரியனை சுற்றி கொண்டு வருகின்றது ஆயுள் முழுக்க வருடம் முழுக்க. அவ்வாறு சுற்றுகின்ற பொழுது புவியிலே நாங்கள் இருக்கின்ற ஓய்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு புவி சுற்றுவதாக தெரியவில்லை. அப்படியாக இருந்தால் அந்த சூரியனானது புவி சுற்றுகின்ற அதே தளத்திலே எக்ஸட் தளத்திலே அவையும் சுற்றி வரப்பட வேண்டும். அந்த நிகழ்வில் ஆகவே அது ஆய்வு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது கலிலியின் அகில மைய சூரிய கொள்கையினால் முன்வைக்கப்பட்ட கொள்கையில் உள்ள ஆய்வு பிரச்சனையாக நான் கருதுகிறேன். அடுத்த நியூட்டன் இயங்குகின்ற சூரிய மைய கொள்கையிலே சூரியனானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றி ஏனைய கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் அங்கேயும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அவதானங்கள் உண்டாக அங்கே கோள்களும் நட்சத்திரங்களும் அது எக்ஸட் தளங்களிலே சுற்றுகின்றன. சூரியன் மாத்திரம் அச்சு தளத்திலே 8 வடிவத்தை ஆற்றின. அவ்வாறாக இருந்தால் அது நாங்கள் சூரியன் அசைகின்ற போது இவ்வாறான ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த நகர்வு இந்த தளத்துக்கு நகரும், அடுத்ததாக இந்த கட்டத்துக்கு நகரும். இவ்வாறாக சூரியன் குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அங்கேயும் நாங்கள் அவதானிக்க முடியவில்லை. சூரியனாவது எந்த சந்தர்ப்பத்திலும் 8 வடிவம் மாற்றுவதற்குரிய எந்த சந்தர்ப்பத்திலும் அது காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் அதையும் நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆய்வு பிரச்சனையாக அந்த தளத்திலே எக்ஸட் தளத்திலே சூரியன் கோள்களை அசைகின்ற போது சூரியன் மாத்திரம் வைத்தளத்திலே 8 வடிவத்தை ஆட்டுகிறது. அது அவ்வாறான நிலை எங்களுக்கு காணப்படவில்லை. அது உதாரணமாக நான் மேலே கூறிய அந்த கொப்பர்னிக்கஸ் அவர்களுடைய அந்த இதை நாங்கள் கவனிக்கின்ற போது நான் ஏற்கனவே கூறிய போன்ற இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த உபகரணத்தினூடாக புவியானது இந்த சூரியனை ஓய்வு நிலையில் இருந்த அந்த தளத்திலே சுற்றுகிறது, இந்த தளத்திலே. ஆனால் அந்த புவியை நாங்கள் ஓய்வு கொண்டு வருகின்ற போது அதே தளத்திலே இந்த சூரியனானது எங்களை சுற்றி வர வேண்டும், கிழக்கு மேற்காக. அவ்வாறான நிகழ்வு காணப்படவில்லை. அதே போன்று அது ஒரு உடுத்தொகுதியிலே எங்களுடைய தொகுதியில் இருந்தாலும் அந்த உடுத்தொகுதியும் எங்களுக்கு எக்ஸட் தளத்திலே தான் சுழல்கின்றதை ஒழிய அந்த சட்டளத்திலே சூரியன் சுழல்வாக எங்களுக்கு இங்கும் கவனிக்க முடியவில்லை. அதே போன்று பால் மண்டலத்தை எடுத்து கவனித்தாலும் அங்கேயும் எங்களுக்கான அவ்வாறான நிகழ்வு காணப்படவில்லை. எக்ஸட் தளத்திலே சுழல்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த சூரியனுடைய கிழக்கு பக்கத்தில் நடைபெறுகின்ற வடக்கு தெற்கான நிகழ்ச்சியானது அந்த வெட்டு போடுகின்ற நிகழ்ச்சிக்கான காரணம் என்ன கூறுகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அதை இன்னும் ஒரு இந்த சூரியனுடைய நியூட்டனின் இயங்குசார் கொள்கையை கவனிக்கின்ற போது இந்த இருக்கின்றது சூரியன் குடும்பம். இந்த சூரிய குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சூரிய குடும்பம் இவ்வாறு இயங்குகின்ற போது இந்த சூரியனை சுற்றி இவ்வாறு சுற்றி கொண்டிருந்தால் அந்த இயக்கத்தை இன்னும் பிரித்து விரிவாக ஆர்வமாக இருந்தால் இந்த சூரியனானது இந்த இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுது. சூரியனானது இந்த நிகழ்ச்சி இந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிகழ்ச்சி இவ்வாறாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெற்று இந்த தட்டுக்கு இந்த நிகழ்வுக்கும் வந்திருக்கிறது. இது ஒரு வருடம் அந்த இடைப்பெற்ற நிகழ்ச்சியை நான் காத்திருக்கின்றேன். இது ஒரு வருடத்துக்கான நிகழ்வு. அங்கேயே நாங்கள் அவனிக்கின்ற போது இந்த இருக்கின்றது வைத்தளம், இந்த இருக்கின்றது செத்தளம், இந்த இருக்கின்றது சூரியனுடைய எக்ஸ்தளம். அவ்வாறாக இருந்தால் இந்த தளத்திலும் நீங்கள் கவனிப்பீர்கள். இது செத்தளத்திலே நகர்கிறது, இதுவும் எக்ஸ்தளத்திலே நகர்கிறது. இங்கே சூரியனானது எந்த சந்தர்ப்பத்திலும் வைத்தளத்திலே நகர்வதாக தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கவனிக்கின்ற போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அது செத்தளத்திலே நகராத நிலைமையே காணப்படுகின்றது. எனவே அந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. மேலும் நாங்கள் இந்த விடயத்தை இன்னும் விரிவாக ஆராயுமானால் எங்களுடைய பால் மண்டலத்தில் செல்கின்ற போது அது இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த பால் மண்டலத்திலே எங்களுடைய கூறு ஞாயிற்று தொகுதி இவ்வாறு இருக்கின்றன. நான் கூறிய உடுத்தொகுதி இவ்வாறு இருக்கிறது. எங்களுடைய பால் மண்டலமான இவ்வாறு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அதிலே சூரியனான இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை இயற்றுவதாக இருந்தால் சூரியனுடைய அந்த குடும்பத்தினுடைய இயக்கம் அதே தளத்தில் எக்ஸட் தளத்திலே நகர்கிறதா அல்லது எவ்வாறான நிகழ்வு என்று தெரியவில்லை. ஆரையின் தொகுதியும் அதோடு இருக்கின்றதா அல்லது பிரிந்து செல்கின்றதா அதுவும் தெரியவில்லை. மேலும்
இந்த ஒரு உடலாக கருதுகிறேன். நான் எங்களுடைய பால் மண்டலம் ஒரு உடலாக இருந்தால் உடல் உறுப்புகள் தனியே பிரிந்து சென்று ஒரு இயக்கத்தை ஆற்ற முடியாது. அதே போன்று இந்த சூரியன் உடுத்தொகுதியானது பிரிந்து வேறு இயக்கத்தை நாங்கள் கூறுகின்ற இயக்கமாக கருதுவது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எனவே அது விடயமாகவும் எங்களுக்கு தெளிவான விளக்கம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கேயும் எக்ஸாக்ட் தளத்தை நாங்கள் வைத்து ஆராய்கின்ற போது அந்த சூரியனுடைய இயக்கங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. அதே போன்றுதான் நாங்கள் இந்த விடயத்தையும் கணக்கிட்ட போது இதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறிய அந்த பால் மண்டலத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வு இதாக இருக்கின்றது. பால் மண்டலத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியின் போது நான் ஏற்கனவே கூறிய புவியானது, கோள்களானது, நட்சத்திரமானது இந்த எக்ஸட் தளத்தில் இயங்குகிறது. ஆனால் சூரியன் மாத்திரம் செட் தளத்தில் இயங்குகின்றது. அதே போன்று இந்த இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுகிறது எங்களுடைய அவதானத்தினூடாக. ஆனால் எங்களுடைய சரியான பிரித்து இருக்கின்ற போது அவ்வாறான சூரியன் இயங்கக்கூடிய நிகழ்வே இல்லை. சூரியன் செட்டளத்திலே வைஸ் தளத்திலே இயங்கக்கூடிய நிலைமையில் அதுவும் ஒரு குடும்பமாக இயங்குகின்றது. ஆகவே அது சூரியன் எக்ஸட் தளத்திலே இயங்குவதாக தெரியவில்லை. ஆகவே அந்த விடயமும் நான் நினைக்கின்றேன் அங்கேயும் ஒரு ஆய்வு பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்கின்ற விடயமானது சுருக்கமாக புவிமய கொள்கை, மற்றது சூரியமய கொள்கை, சூரியன் இயங்குகிற கொள்கை, அத்தனை கொள்கையும் ஒரு தளம் சார்ந்த தோற்ற இயக்கமாக கருதி முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் கூறுகிறோம், எங்களுடைய இயக்கமானது அவதானத்தின்படியும் கணிப்பின்படியும் உபகரண பயன்பாட்டின்படியும் அந்த சூரியமய கொள்கையானது சூரியனும் புவியின் சமதூரத்தில் இருந்து ஏற்கனவே படத்திலே காட்டியவாறு இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த ஏற்கனவே கூறிய கொண்டு நடைபெறுகிறது. அதுவும் பால் மண்டலத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் அறிய தருகின்றோம். இது ஒரு சாதாரண ஆய்வு. இது நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் ஆராயப்படவில்லை. எதிர்வருகின்ற சமூகம் இதன் கட்டியெழுப்பப்பட வேண்டும், நல்ல மனிதநேயம் உருவாக்கப்பட வேண்டும், அதனூடாக நல்ல வாலிப சமூகம் உருவாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் நல்ல சமூகமாக வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள் மத்தியிலே எந்த ஒரு இனமோ எந்த மொழியோ எந்த ஒரு மனித பிரச்சனை இருக்கக்கூடாது.